பிடெக் முடிச்சுட்டு சினிமா துறைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன சார்? பிடெக் முடிச்சா சினிமா துறைக்கு வரக்கூடாதுன்னு இருக்கா? அப்படி இல்லை. நான் சினிமாவுக்கு வந்து தான் வேர்ட்ல இருந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த படத்துல வந்துட்டு நம்ம இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காரு. அவரை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க? பைலட் வீடியோ பார்த்தோன்னே சார் இந்த படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கலை சார்ந்த ஒரு படம் இது, நம்ம பண்ணுவோன்னு சார். பக்கத்துலேயே நமக்கு பெரிய பொக்கிஷம் வச்சுருப்போம். ஆனால் நம்ம எங்கெங்கேயோ போய் தேடிட்டு இருக்க மாதிரி அப்படி தான் சேத்தன் சாரும். இந்த படத்தில் எடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன்ஸ்னால் சேத்தன் சாரை காசு பண்ணது தான். ஒரு கலை சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது மிகைப்படுத்தி நம்ம கற்பனையில் எதுவுமே சொல்லிட முடியாது. ஏன்னா இது நம்ம வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கதை தான். இது வந்து நம்ம கற்பனையாக ஒரு விஷயம் பண்ணலை. அவங்களுக்குன்னு ஒரு தனி வாய்க்கு அதான் முடிவு பண்ணும். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா தெருக்கூத்து பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான டாஸ்கே. எனக்கு எல்லாரோடும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. இப்போ வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ரஞ்சித் சார் படத்தில் ஒரு பெரிய ரோல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. மணிரத்னம் சார் டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசை. நிறைய இருக்குது. நிறைய பேரோட வரணும். எந்த ஒரு கட்டத்துலையுமே வந்து தோண்டு போயிட்டு குவிட் பண்ணிடலாங்கிற டெசிஷன் மட்டும் எடுக்காதீங்க. வெல்கம் டு பாப்கார்ன் சினிமா. இன்னைக்கு நம்ம ஷோவில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்கவர் ஜமா திரைப்படத்தின் இயக்குனரும் நடிகருமான திரு பாரி இளவழகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜமா திரைப்படம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் டைரக்டராகவும் ஹீரோவாகவும் அறிமுகமாயிருக்கீங்க. உங்களை பற்றி வியூவர்ஸ்க்காக சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். என்னோட பேர் பாரி இளவழகன், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். பேசிக்காக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு மயம் கோபி அண்ணாக்கிட்ட ஆக்டிங் கற்றுக்கிட்டு அப்புறம் சாய் பரத்னு ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ரம்முன்னு ஒரு படம், அந்த படம் ஒர்க் பண்ணிவிட்டு தென் அப்புறம் சின்னதாக இவ்வளோ வருஷமாக ரோல்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் லீடாகவும் டைரக்டராகவும் ஜமா படத்து மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கேன். இதுதான் என்னோட. நிறைய இன்டர்வியூஸில் பார்த்தேன், நீங்கள் வந்துட்டு பிடெக் முடிச்சதா சொல்லியிருந்தீங்க. பிடெக் முடிச்சுட்டு சினிமா துறைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன சார்? பிடெக் முடிச்சா சினிமா துறைக்கு வரக்கூடாதுன்னு இருக்கா? அப்படி இல்லை. ஆமாம். ஏன்னா முதல்ல பேசிக்காக இன்ஜினியரிங் படித்து முடிச்ச உடனே நமக்கு இன்ஜினியரிங் சரியாக வராது. ஏன்னா அதில் நம்ம எக்ஸல் பண்ண முடியாது அப்படிங்கிறது இருக்குல்ல. நமக்கு ஒரு கனவு இருக்குல்ல, நம்ம எடுத்த நம்ம ஃபீல்டில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது. பட் இன்ஜினியரிங் படித்து முடிச்சோடனே அது ரொம்ப பெரிய இதுவாக இருக்குது. அந்தளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்குமா, ரொம்ப பெரிய ஆளாக முடியுமா அப்படிங்கிறதுனா எனக்கு தெரியல. இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும்னா இன்ஜினியரிங் படித்து முடித்து 4 வருஷம் பிடெக் ஐடி படித்து முடித்தேன். ஆனால் எனக்கு ஒரு வேர்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. ஆனால் நான் டிகிரி ஃபஸ்ட் கிளாஸ் வச்சுருக்கேன். அப்போ அதில் நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சினிமாவுக்கு வந்து தான் வேர்ட்லேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படி தான் சினிமாவுக்கு எடுத்த முடிவு. இப்போ நீங்கள் இத்தனை படிகளை தாண்டி வந்திருக்கீங்கல்ல சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் நம்ம வெற்றியாக எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. நிறைய சின்ன தோல்விகளும் ஏமாற்றங்களும் அப்படின்னு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். பட் தட்ஸ் குட். அது நான் எதனா சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணுறவங்க, புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு எதனா சொல்லணும்னா, எந்த ஒரு கட்டத்துலையுமே வந்து தோண்டு போயிட்டு குவிட் பண்ணிடலாங்கிற டெசிஷன் மட்டும் எடுக்காதீங்க. கான்ஸ்டண்ட்டாக இதில் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஜமா படத்தை நீங்களே இயக்கி நீங்களே நடிச்சிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன? காரணம் வந்து முதல்ல நடிகனா ட்ரை பண்ணிருந்தோம். நிறையா சின்ன ரோல்ஸ் பண்ணிருந்தோம். நமக்கு ஒரு பிரேக் த்ரூ ரோல் கிடைக்கல அப்படிங்கிறது ஒன்று. அப்படி நமக்காக எழுதப்பட்ட ஒரு கதை தான் ஜமா. அப்படி சரி, நம்ம இந்த கதை எழுதிட்டோம். எதை சார்ந்து எழுதியிருக்கோம்னா, எங்கள் ஊரை சார்ந்தும் எங்கள் ஊரில் நடக்கிற விஷயங்களை சார்ந்தும் எழுதியிருக்கோம். அப்போ இதை நம்ம சரியாக போய் ஸ்க்ரீனில் காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்குது. வேறு எதனா ஒரு டேரக்டர் நம்ம இது பண்ண வச்சுன்னா நம்மளோட வேர்ல்டு தெரியாது இல்லைங்களா? அப்போ அதில் மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது. இதில் அதுக்கான ரூம் வந்து இல்லை. ஏன்னா ஒரு கலை சார்ந்து எடுக்கும்போது அதை ரொம்ப சரியாக ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது வந்து இதில் இருக்குது. அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ. இப்போ அதனால ஆடியன்ஸுமே அதை பார்க்கும்போது தெருக்கூத்து தெரிஞ்சவங்களாம் கூட அது சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ரெண்டுமே எடுத்து பண்ணோம். ஒருவேளை இந்த படத்தில் நீங்கள் வந்துட்டு ஹீரோவாக பண்ணல அப்படின்னா வேறு யாரை போட்டிருப்பீங்க சார்?
அதான் நான் ஒரு 2-3 இன்டர்வியூவில் சொன்னேன். அதுலேருந்து தான் எனக்கு இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அந்த ஒரு வேளை பண்ணால் ப்ரொடக்ஷன் எதனா பெரிய ஹீரோ போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச தனுஷ் சாரை தான் நடிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்தது. அது ஒன்று தான் நான் ஆப்ஷனாக வச்சுருந்தேன். மற்றபடி இன்னும் அது ஆப்ஷன்னு கூட சொல்ல முடியாது, என்னோட ஆசை தான் அது. ஆப்ஷன்னா அது நான் மட்டும்தான் இருந்தேன். ஏன்னா இது எனக்காக முழுக்க எழுதிக்கிட்டு நம்ம நடிகன் ஆகிறதுக்காக ஒரு கதை எழுதணும்னு எழுதுனது தான் இது. இப்போ இந்த படத்துல வந்துட்டு நம்ம இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காரு. அவரை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க? அதான் முதல்ல அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம ஒரு பைலட் வீடியோ ஒன்று ஷூட் பண்ணியிருந்தோம். நான் இந்த கதையை அப்படி தான் ஓகே பண்ணேன். ப்ரொடக்ஷன்கிட்டையும் சரி, நடிகர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் ஓகே பண்ணேன். ஸோ அந்த பைலட் வீடியோ பார்த்தோன்னே சார் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு 8 மினிட்ஸ் பைலட் வீடியோ ஒன்று இருக்குது. அதிலே வந்து எல்லாமே தெரிஞ்சிடும் இந்த கதை எப்படி போக போகுது. கதையோட சின்ன சுருக்கம் தான் அந்த பைலட். அதில் மேக்ஸிமம் அதோட சாராம்சம்லாம் புரிஞ்சதுனால சரி கலை சார்ந்த ஒரு படம் இது நம்ம பண்ணுவோன்னு சார் முடிவெடுத்து எனக்காக பண்ணாங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். சேட்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா விடுதலையில் வந்துட்டு ஒரு சீரியஸ் ரோல் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஜமா படத்தில் தான் பண்ணியிருக்காரு. அவரை நீங்கள் சூஸ் பண்ணணுன்றது எப்படி முடிவு பண்ணீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கேள்வியிலே பதில் இருக்க மாதிரி விடுதலை பார்த்துட்டு தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். ஏன்னா விடுதலை பார்த்தப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு நடிகர். அதான் நம்ம வந்து பக்கத்துலேயே நமக்கு பெரிய பொக்கிஷம் வச்சுருப்போம். ஆனால் நம்ம எங்கெங்கேயோ போய் தேடிட்டு இருக்க மாதிரி அப்படி தான் சேத்தன் சாரும் அந்த பொக்கிஷத்தை தான் வந்து வெற்றிமாறன் சார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஃபைண்ட் அவுட்னு சொல்ல முடியாது, அவர் எடுத்து ப்ராப்பராக இது பண்ணார். ஸோ அந்த படம் பார்த்த உடனே நம்ம அந்த தாண்டவத்துக்கு வந்து இவர் சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சஜஸ்ட் பண்ணார் விடுதலை படம் பார்த்துட்டு. அப்படி தான் வந்து சேத்தன் சாரை சூஸ் பண்ணோம். பட் நாங்கள் இந்த படத்தில் எடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன்ஸ்னால் சேத்தன் சாரை காஸ்ட் பண்ணது தான் நினைக்கிறேன். அவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு இது உயிரோட்டமாக வந்திருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல. இப்போ ஜமா படத்துல பாத்தீங்கன்னா அந்த கதைக்களம் முழுக்க வந்து தெருக்கூத்தை பத்தி மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி கூத்து பட்டறையில இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு உண்மை சம்பவம் இருக்கா? இல்லை, இப்போ நடக்கிறதும் உண்மை சம்பவம் ரெண்டும் ஒன்று தானே. அது கிட்டத்தட்ட அதான் அவங்க என்ன நடக்குதோ அதை தான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கோம். தெருக்கூத்தில் நடக்கிற விஷயங்கள் தான். ஏன்னா எதுவுமே இப்போ நம்ம ஒரு கலை சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது மிகைப்படுத்தி நம்ம கற்பனையில் எதுவுமே சொல்லிட முடியாது. ஏன்னா இது நம்ம வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கதை தான். இது வந்து நம்ம கற்பனையாக ஒரு விஷயம் பண்ணலை. ஸோ அதனால் எல்லாமே அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களோட அதில் சின்ன விஷயங்களை நம்ம ஆட் பண்ணோம். பட் எல்லாமே இப்போ ஒரு வாத்தியாரை பார்த்து தான் நாங்கள் இன்ஸ்பயர் ஆனோம். தெருக்கூத்து தாங்கல் சேகர்னு. அவர் வந்து அவங்க வாத்தியார்கிட்ட கற்றுக்கும் போது என்னென்னலாம் சின்னதாக ஃபேஸ் பண்ணால் அவங்க வாத்தியார் எவ்வளோ கோவக்காரர் அப்படின்லாம் சொன்னார். அந்த விஷயத்தை தான் தாண்டவமுக்கு அவர் சேத்தன் சாரோட ரோலுக்கு நாங்கள் வச்சு ப்ளே பண்ணியிருந்தோம். எல்லாமே உண்மையின் அடிப்படையில் பண்ணுறது தான். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான ஆக்டர்ஸ் யாருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்துட்டு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அதுவும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு டைரக்ஷனும் பண்ணியிருக்கீங்க, ஹீரோவாகவும் பண்ணியிருக்கீங்க. இது இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும்ன்ற நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, அது நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது தான். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் படங்கள் மட்டுமே இங்கே ஜெயிச்சது கிடையாது. எல்லா விதமான இப்போ புது டைரக்டராக இருந்து புது ஹீரோவாக இருந்த படங்கள் எவ்வளோ ஜெயிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பீஸா எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் சேதுபதி சாரும் புதுசு, கார்த்திக் சுப்ராஜ் சாரும் புதுசு, அந்த படம் ஹிட்டாச்சு. அட்டகத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஞ்சித் சாரும் புதுசு, தினேஷ் சாரும் புதுசு, ஸோ அந்த படம் ஹிட்டாச்சு. அந்த மாதிரி எக்ஸாம்பிளாக இங்கே அவ்வளோ படங்களை வந்து இங்கே சொல்லிட்டு போகலாம். அந்த கதையின் மேல் இருக்க ஒரு நம்பிக்கை தான் மோர் தென் வந்து இங்கே மக்களுமே வந்து கதை நல்லா இருந்ததுன்னா அது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா எந்த மாதிரி படங்களும் இங்கே சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த திரைப்படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த படம் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கேஸ்ட் அண்ட் க்ரூ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி சேத்தன் சார் பண்ணியிருக்காங்க. அம்மு அபிராமி ஒரு மெயின் ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணதயாள் அவர் என்னோட அப்பா ரோல் பண்ணியிருக்காரு. மணிமேகலை எங்கள் அம்மா ரோல். அதுக்கப்புறம் கேவிஎன் சத்யமருதானி வந்து அவங்க ஹீரோயினோட அம்மா ரோல். அதுக்கப்புறம் காலாகுமார், சிவமாறன் என்னோட சொந்த அப்பா இளவழகன். ஸோ இந்த மாதிரி அப்புறம் குடிகோவிந்தன் ரோலில் வந்து ஜெயசுராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இவங்களாம் தான் படத்தோட முக்கியமான கேஸ்ட்டு. எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு உயிரோட்டம் கொடுக்க முடியுமோ. ஏன்னா இது மண் சார்ந்த படம் அப்படிங்கிறதுனால இதில் பாதி பேர் சென்னை சார்ந்தவங்க, இல்லை வேற ஒரு ஊரை சார்ந்தவங்க. இப்போ அவங்க சத்யமருதானிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர்காரங்க. அவங்க பேசினாலே கோயம்புத்தூர் ஸ்லாங் வரும்.
அவங்கள திருவண்ணாமலை ஸ்லாங்க்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு மெனக்கடல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. நம்ம எவ்வளோ மெனக்கட்டாலும் அவங்க பண்ணணும், அவங்க பண்ணாதான் நமக்கு. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான இதுதான் இப்போ மக்கள்கிட்டேருந்து வர்ற பாராட்டு. மக்கள் இந்த படத்தில் ஒருத்தரை மட்டும் பாராட்டாமல் இதில் நடித்த ஒட்டுமொத்த பேரையும் பாராட்டிட்டு இருக்காங்கன்னா அது எல்லாத்துக்கும் அவங்களோட இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸ் தான் வந்து காரணம். ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஹெக்டிக்கான ஷூட்டிங் ஸ்பாட் தான். ரொம்ப நாங்கள் 35 நாளில் படத்தை முடித்தோம். 35 நாளில் முடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்போம். அது இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவோ இல்லை இங்கே பேசிக்கிறதுக்காகவோ இது பண்ணுறதுக்காகவோ இருக்காது. அது ஒரு 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 ப்ரெஷர், ஒரு பாய்லிங் பாட் தான் அது. அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ப்ளசண்ட்டாக ஷேர் பண்ணிக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ வந்து உங்கள் அப்பாவும் அந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொன்னீங்க. உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் சினிமா ஃபீல்டில், இந்த சினிமா துறையில் இருந்திருக்கீங்களா, இல்லை இதுதான் புதுசா 2 பேருக்குமே? இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் சினிமா எங்கள் ஃபேமிலியிலேருந்து. தெரியல, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன்ப்பா, நானுமே வந்து ஒரு 4-5 ஆஃபீஸ் ஏறி இறங்கி நான் போயிட்டேன், சினிமாலாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி 70s 80s அந்த இதில் வந்தாராம்மா. அவர் யூத்தாக இருக்கும்போது வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஆசை அவருக்கு இருந்ததுனால அவரை நடிக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருந்தது. பட் ஆனால் அப்பா இவரை பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. அவருக்குமே ஆடிஷன்லாம் இது பண்ணி அவருக்கும் ரிஹர்சல்லாம் பண்ணி அவர் ஒழுங்காக நடித்தா அவர்கிட்ட சொல்லிட்டு, நீ ஒழுங்காக நடித்தா மட்டும் தான் நடிப்பீங்க, எல்லாம் நடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் நல்லா பண்ணார். அதனால் அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பார். நான் எழுதுந்தே அவரோட மீட்டரில் தான் எழுதினேன். ஸோ அதனால் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டார். இந்த படத்தில் வந்து நீங்கள் சில ஃபீமேல் ரோல் பண்ணியிருக்கீங்க, குந்தி தேவியாகவும் திரௌபதியாகவும். இப்போது அந்த ரோல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த ரோல்லாம் பண்ணும்போது மெயின் டிஃபிகல்ட்டியே வந்து சாரியை மெயின்டைன் பண்ணுறது தான். ஏன்னா சாரீ கட்டுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் தெரிஞ்சுது. அந்த சாரீ கட்டிட்டு சாரீ கட்டுறதை விட அதை அழகாக மெயின்டைன் பண்ணுறதும் அதை கேரி ஓவர் பண்ணுறதும் இருக்குது இல்லைங்களா. ஏன்னா ரொம்ப ஆடாக வந்து எதுவுமே தெரியக்கூடாது. அப்போ வந்து நம்ம அதை அந்த சேலை முடிச்சாகட்டும் இதாகட்டும் அதெல்லாம் பண்ணுறதும், அந்த அழகாக ஒரு பெண் மாதிரி வந்து நிற்கிறதும், அந்த மாதிரி கஷ்டங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதாவது ஒரு கிரேஸ் கொண்டு வர்றது. நம்ம இப்போ பெண்கள் புடவை கட்டி வரும்போது அவங்க பார்க்க அழகாக இருப்பாங்க, ஏன் அழகாக இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதை வந்து அவங்க தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு கேரி பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அப்போ தான் நமக்கு புரிஞ்சுது, அதை கேரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதான் மெயின். இப்போ இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த ரோல் பண்ணியிருக்கீங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னா என்னது? நீங்கள் பண்ண இந்த எதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரோல் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த தெருக்கூத்து சார்ந்து பண்ண எல்லா விஷயங்களுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா தெருக்கூத்து பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது, இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான டாஸ்க். ஏன்னா அதுக்கு உங்களுக்கு மியூசிக் தெரியணும், மியூசிக் எதுமாதிரி ப்ராப்பராக டான்ஸ் தெரியணும், மூவ் தெரியணும், நீங்கள் பாடணும், பேசணும், எல்லாமே ஹை பிச்சில் இருக்கணும். ஸோ அந்த மேக்கப்பையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது வந்து இப்போ இது பெண் கெட்டப்பில், ஆண் கெட்டப்பில் வந்து அந்த வேஷம் போடுறதே ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பார்ட். அதோட அந்த கிரீடத்தோட வெயிட்டு, இந்த சைடில் இது கட்டுறதோட வெயிட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபிசிக்கலாக சேலஞ்சிங்காக இருக்கும். இது எல்லாமே வந்து பண்ணது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தெருக்கூத்து போர்ஷன்ஸ் பண்ணது தான் பயங்கர சேலஞ்சிங்காக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது முன் அனுபவம் இருக்கா சார்? இந்த தெருக்கூத்து பார்த்துருக்கீங்களா, இல்லை இதில் ஏதாவது? அதான் தெருக்கூத்து சார்ந்து நமக்கு முன் அனுபவம்னா நம்ம ஊரில் தொடர்ந்து பார்க்குறது தான். எங்கள் கிராமத்தில் வந்து தெருக்கூத்து ஆட்களை கூப்பிட்டு ஆடாமல் எங்கூர் ஆட்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வருஷம் ஆடுவாங்க. ஸோ அப்படி எங்கள் ஃபேமிலிக்கும் முன்னாடி ஒரு வேஷம் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா வரும்போது தான் இல்லை, அதுக்கு முன்னாடி தாத்தாக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே அந்த ரோல்லாம் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். பட் அந்த இதை படம்னு வரும்போது அது ஆடுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு வந்து நிறையா மெனக்கடல் இருந்தது. அதெல்லாமே எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிட்டோம், படத்தை ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இப்போது இந்த ஜமா படம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து தெருக்கூத்தை பற்றி தான் இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஒரு ரீசனுக்காக, ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கும்ல, எவ்வளோ கான்செப்ட் இருக்குது, இந்த தெருக்கூத்தை பற்றி எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? தெருக்கூத்தில் மேக்ஸிமம் பேசுகிறவங்க எல்லாருமே தெருக்கூத்து கலை வந்து அழிஞ்சிட்டு வருது, அதில் இருக்கவங்களாம் ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க, வறுமையோட விளிம்பில் இருக்காங்க, அப்படி இப்படின்னு ரொம்ப தப்பாக நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படி இப்படின்லாம் எனக்கு வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஒரு சில பேர் யாருன்னா இருக்கலாமே தவிர நிறைய கலைஞர்கள் வந்து நல்லபடியாக தான் இருக்காங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் வந்து வாழ்க்கையை சரியாக நடத்துகிற அளவுக்கு ஒரு பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம இது தெருக்கூத்து சார்ந்து அவங்க மேலே சிம்பத்தி தேடாமல் அப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த கலை எடுத்து பண்ணணுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த படம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போது இந்த ஜமா படம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு.
இதுக்கு அடுத்தது உங்களோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் சார்? அடுத்த கட்ட நகர்வு பற்றி இன்னும் எதுவும் முடிவெடுக்கல. முதல்ல இந்த ஜமா படத்தோட சக்ஸஸ் வந்து முழுசாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. ஏன்னா இது ஒரு கிட்டத்தட்ட இந்த படம் எடுத்தது ஒரு வருஷம்னாலும் இது கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் நம்மளோட கனவு. இந்த ஒரு படம் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது பண்ணோம். ஸோ இதை முதல்ல இந்த விஷயத்துலேருந்து சிங்கணும். இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. கொஞ்சம் கம்மியான மக்களே பார்த்துருந்தாலும் பார்த்தவங்க எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்றதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இதை சிங்கினா இதை என்ஜாய் பண்ணிட்டு தென் அடுத்து ரைட்டிங் ப்ராசஸோ என்னவோ இல்லை கதைகள் வந்தாலும் நடிக்கிறதுக்கு பண்ணுறதுக்கும் வந்து தயாராக இருக்கேன். அதுக்கான முயற்சிகள் தான் போயிட்டுருக்கு எல்லாமே. இதுக்கப்புறம் நீங்கள் படம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் டைரக்ஷனில் நீங்களே ஆக்ட் பண்ணுவீங்களா இல்லை வேறு யாரை அப்ரோச் பண்ணுவீங்க ஆக்டர்ஸ்? இல்லை, இப்போ நீங்கள் அதுவும் கதையை பொறுத்து தான். இப்போ இந்த கதையில் வந்து இது சின்ன ஸ்கேலாக இருக்குது, இது நான் தான் பண்ணணும்னா நானே பண்ணுவேன். இல்லை இந்த கதைக்கு இந்த நடிகர்கள் சரியாக இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ரோச் பண்ணி பண்ணணும். இப்போ நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே வந்து கண்டிப்பாக போயிடும். முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போவோம். கண்டிப்பாக அப்போ நடிகர்கள்கிட்ட நல்ல கதையை கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் பண்ணணுங்கிறத நமக்கு மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய ஆசைகள் இருக்குது. நடிகர்கள் வச்சு பண்ணணுன்னு அது எல்லாமே கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா யாரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னு உங்களுக்கு விருப்பம்? நிறைய பேரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசை. என்னோட ஃபேவரட் டேரக்டர்ஸ்னால் அவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு ஃபேவரட் நடிகர்களும் சரி, ஃபேவரட் டேரக்டர்ஸும் சரி, அவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு எல்லாரோடும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. இப்போ வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ரஞ்சித் சார் படத்தில் ஒரு பெரிய ரோல் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. மணிரத்னம் சார் டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசை. நிறைய இருக்குது, நிறைய பேரோட பண்ணணும். இப்போ லோகேஷ் கனகராஜ் அவரோட நடிக்கணும்னு ஆசை. இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நடக்குமானா ஆசைகளாக மட்டும்தான் இருக்குது. நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்து நீங்கள் படம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எந்த குவாலிட்டிஸில் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சினிமா மேலே ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யும்போது அப்படி தான் இருந்தேன். எனக்கு வந்து எங்கள் டேரக்டர் என்னை எந்த பேசிஸில் இது பண்ணார் அப்படின்னு தெரியாது. எனக்கு அதுக்கு முன்னாடி ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஆனால் என்னை அவர் வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அவ்வளோ விஷயங்களை எனக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுத்தாரு. அந்த மாதிரி நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். பட் சின்சியாரிட்டி மட்டும் இருந்தால் போதும். சினிமா மேலே ஒரு நல்ல ஒரு லவ்வும் ஒரு சின்சியாரிட்டி இருந்தால் மட்டும் போதும். மற்றபடி வேறு எந்த பெரிய குவாலிட்டிஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த படம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் இந்த மொமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு மொமெண்ட்காக தான் இவ்வளோ வருஷமும் நம்ம கஷ்டப்பட்டது. அது கண்ணு முன்னாடி இருக்கும்போதும் அது கண்ணு முன்னாடி பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம மட்டுமே எடிட் டேபிளில் பார்த்துட்டு இருந்த படம் பல பேர் பார்த்துட்டு ஒரு நாளும் மெசேஜ் பண்ணும்போதும் கால் பண்ணும்போதும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இன்னும் இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது இன்னும் நிறைய மக்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்த்து எல்லாருமே சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்துட்டு டைரக்ஷன் பண்ணணும், நடிக்கணும்ன்ட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? உங்கள் மேலே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க. இங்கே வந்து நிறைய பேர் நம்ம கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இருப்பாங்க. இதில் கூட இந்த படத்துலேயே கூட நான் ஒரு டைலாக் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட அது அப்படி தான் அவர் சொல்லுவார். நமக்கு திறமை இருக்கா இல்லையான்னு நாம தான் சொல்லணும், அடுத்தவன் சொல்ல மாட்டான். நமக்கு பிடிச்சவன் தட்டி கொடுப்பான், பிடிக்காதவன் அமுக்கு தான் பார்ப்பான் அப்படின்னு ஒரு டைலாக் வந்து பூனை சொல்லுவார். நிஜமாலே அதுதான் நான் மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டேலண்ட் இருக்கா இல்லைன்னு நீங்கள் கேளுங்க. நீங்கள் கொஸ்டின் கேட்டுக்கோங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஹானஸ்ட்டாக கேள்வி கேளுங்க, ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு அது இல்லைன்னா அந்த திறமையை வளர்த்துக்க நம்ம ட்ரை பண்ணணும். இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மற்றவங்க எவன் சொல்கிறதையும் நம்பாதீங்க. தைரியமாக ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும், இப்போ நானே படம் பண்ணிட்டேன், அதனால் எல்லாராலையும் படம் பண்ண முடியும். அது ஒன்று தான் நான் உங்களுக்குலாம் சொல்ல விரும்புகிறேன். இவ்வளோ நேரம் வியூவர்ஸ்க்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.